ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இன்றைக்கி நியூ சீசன் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு தெரியாது. ஏன்னா எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, போக்கிமோன் ஆரிஜின் சீரிஸ் வந்து போடுங்க, 26வது சீசனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ரொம்ப நாளாக வீடியோ போடாததுக்கு காரணம் வந்து நம்ம சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் 2 ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அதில் ஒரு ஸ்ட்ரைக் இன்னும் வந்திருந்தாலையும் காலி ஆகிட்டு இருக்கோம். அதனால தான் இப்போவும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இன்னும் போகலை. இன்னும் போக 20 நாள் இருக்குது. இருந்தாலும் ஏன் போடுறேன்னா, இப்போ போட்டால் தான் கொஞ்சமாவது சேனல் உருப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வளவலான்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பகுதியை ஓப்பன் பண்ணால் அப்படியே ஒரு சத்தம். இந்த உலகத்தில், இந்த போக்கிமான் மான்ஸ்டர் உலகத்தில் எல்லாமே போக்கிமான்ஸ் தான். எதாக இருந்தாலும் போக்கிமான்ஸ் தான். பானத்துலேயும் சரி, உலகத்துலேயும் சரி, கீழேயும் சரி, மேலேயும் சரி, ஆகாயத்தில் இருந்து எல்லாமே விரிஞ்சு கிடக்கு. அதில் புதிய ப்ரோட்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. புதிய ப்ரோட்டகனிஸ்ட்டாக ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ பேர் லீகோ. கவனம் வச்சிங்க. இங்கே வந்து உட்காந்தா யாருமே இல்லைங்க. எல்லாருமே இவளை ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க. இவளுக்கு யாருமே கிடையாது. எதுக்காக உக்காந்துட்ருக்கா அப்படின்னு தெரியல. ஐயோ, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு யாருமே தெரியாது, எப்படி ஃபஸ்ட் நாள் போட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டுருக்கு. அங்கே வந்து ஒரு போக்கிமான் வந்து பேகை வாங்கிட்டு போனேன், தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்ருக்காங்க. அங்கே பொண்ணுங்கள்லாம் வந்து போக்கிமான் ட்ரைனர்ஸ்க்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ போயிட்டுருக்கு. அதை வந்து பார்த்துட்டு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசுறதுக்கு தயங்கிக்கிட்டே வந்து என்ன சொல்கிறேன்னா, எனக்கும் இந்த ஷோ ரொம்பவே பிடிக்கும், ஆனால் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பார்த்தா கேண்டோவுக்கு தான் வந்திருக்கா. கேண்டோவில் இருக்க இண்டிகோ அகாடமிக்கு தான் வந்திருக்கா. இவ பார்த்துட்டு, வாவ் சூப்பராக இருக்குது கேண்டோ, இங்கே தான் இருக்க போகிறேன்னா, என்னுடைய ரூம் இதுதானா 303 அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் யாரோ ஒரு பொண்ணு அலகோலமாக பண்ணி வச்சா. ஐயோ, இது நம்ம ரூமாக இருக்காது, வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டா. இல்லையே, இது நம்ம ரூம் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து பயங்கரமாக இருக்கா. என் பேர் நானி, நீ தான் என் ரூம்மேட்டு, சாரிப்பா, நான் இது தேடிட்டு இருந்தேனா, பென்சிலை தேடிட்டு இருந்தேனா, எங்கே போச்சுன்னு தெரில, ப்ரெஷ்ஷை வரது தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்ல, நான் வந்து கேண்டோவிலேருந்து தான் வந்திருக்கேன், நான் அதனால் இங்கே எங்கேயுமே போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நானி சொல்ல. ஆமாம், நான் வந்து பேலா ரீஜியன்லேருந்து வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பேலா ரீஜனில் நானே எங்கேயுமே சுத்தந்தில்லை. நான் பேலா ரீஜனில் உள்ளுக்குள்ளேயே வீட்லேயே அடங்கி இருந்தேன்னா, இங்கே வந்தவுடனே கேண்டோவில் செம்மையாக இருக்குப்பா, நீ எங்கன்னா சுற்றி இருக்கப்பா. நான் தான் சொன்னேனே, நானும் வீட்டை விட்டு போனதில்லை, இங்கே கேண்டோ விட்டு போனதில்லை, எங்கள் அப்பா அம்மா தான் வந்து ஆசைப்பட்டாங்க, நல்லாயிருக்கும் இண்டிகாவில் அப்படின்னு சொல்லி 2 பேர் சஜஷன் இருந்துச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்புறம் எங்கள் காலையில் வந்து எல்லா பசங்களும் ட்ரைனிங் பண்ணிட்டு சொல்ல, இப்போ புதுசாக வந்திருக்கோம் இல்லைங்களா, புதுசாக வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு பார்ட்னர் கொடுப்பாங்களாம். நீ ஏதாவது ட்ரைனிங்கில் எதனா சொன்னாங்களா, உனக்கு எந்த மாதிரி போக்கிமான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னியா அப்படின்னு கேட்க. இல்லை, நான் எதுவுமே சொல்லலை, நான் வந்து எப்போவுமே வந்து இந்த போக்கிமான் தான் அப்படின்னு சொல்லலை. நான் நிறைய போக்கிமான்ஸை பார்த்தேன், ஆனால் நிறைய போக்கிமான்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் இருந்தாலும் எந்த போக்கிமானை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அங்கேருந்து ஒரு பையன் வந்து சாரிஜரை சேர்மன்றை வந்து கூட்டிகிட்டு போயிடறான். சேர்மன்றை கூட்டிகிட்டு போனேன். இன்னைக்கு நடந்தது எல்லாமே வந்து டைரி மாதிரி வந்து அவள் டேப்லெட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறா. அதாவது இந்த பக்கம் அடுத்தது என்னுடைய பார்ட்னரை தான் செலக்ட் பண்ண போகிறாங்க, எனக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த அகாடமியோட பிரின்ஸிபல் வந்து பேசிட்டு, இங்கே உலகத்தில் ஸ்கைலேயும் சரி, நிலத்துலேயும் சரி, பூமிக்கு அடியிலையும் சரி, எல்லா தவளையும் இருக்குது போக்கிமான்ஸ், அதனால் எல்லாருக்கும் போக்கிமான் ட்ரைனிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அவங்கவுங்களுக்கு ஸ்டார்டர் போக்கிமான்ஸை ஒன்று தேர்ந்தெடுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ரீசெட் பண்ணுங்கள், அது உங்கள் போக்கிடெக்ஸாக மாறிடும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நானியை கூப்பிட்றாங்க. நானிக்கு ஆஷ் அவுட் வந்திருக்குங்க. ஆஷ் அவுட் வந்தவொடனே பயங்கரமான சந்தோஷம். எனக்கு ஆஷ் அவுட் கிடச்சிருச்சே, நீ நானும் ஒன்று 2க்குள்ளே 1 அப்படின்னு சொல்ல 2 பேரும் ஒரே மாதிரிக்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அடுத்தது புதுசாக வந்திருக்க இந்த பொண்ணு தான், அதாவது நம்ம லீகோ தான், வந்து தேர்ந்தெடுமா அப்படின்னு சொல்ல. எந்த போக்கிமானை தேர்ந்தெடுக்குது, நான் ஃபஸ்ட்டு ஒரு போக்கிமானை தேர்ந்தெடுக்கிறேன், எனக்கு பிடிச்சமான போக்கிமானா, நல்ல போக்கிமானா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போக்கிமானை விட்டால் அது ஸ்ப்ரிகிட்டோ. ஓகேங்களா, இது பேர் வந்து ஸ்ப்ரிகிட்டோ. இதை பார்த்தவொடனே ரொம்பவே சந்தோஷம். வா சூப்பர் க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சா கையிலே கிறுக்கு போட்டுட்டு அங்கேருந்து குதிச்சு ஓடிடுது. ஓடினோடனே ஐயோ எங்கிட்ட ஓடாத, ஐயோ ஓடிடாத, எங்கே போன ஸ்ப்ரிகிட்டோ, எங்கம்மா போன, ஐயோ போக்கிமானை தொலைச்சின்னு தெரிஞ்சு அவ்வளோதான், டூவில் விட்டே திறந்துடுவாங்க, ஓடு ஸ்ப்ரிகிட்டோ அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த பக்கம் வந்து போக்கி டெஸ்ட்டில் கேட்குறா, ஸ்ப்ரிகிட்டோக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஸ்ப்ரிகிட்டோக்கு நல்ல ஸ்மெல் வரும், அது நல்லா அன்பாக இருந்தால் நல்ல ஸ்மெல் வரும். அதை பார்த்து அது போன இடத்துலலாம் ஸ்மெல்லை பிடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்கா, வாசனையை பிடிச்சிக்கிட்டு. ஐயையோ எங்கடா போச்சு ஸ்ப்ரிகிட்டோ எங்கே போச்சு அப்படின்னு தேடிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா மேலே கூரை மேலே உட்காந்துட்டு
நல்லா தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிகிட்டோ வந்துடுமா அப்படின்னா தம்மானும் மேலே இந்த குதிச்சு கீழே வந்து விழுந்து அதை பிடிச்சி இவ்வளோ கீழே விழுந்து சோர்லாக் மேலே விழுந்துட்டு ஐயோ சாரிங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க என் ஸ்ப்ரிகிட்டோ ஓடிடுச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே வராங்க. காட்டுக்குள்ளே வந்து சூரிய அஸ்தமனம் ஆக போகுது. அதை பார்த்த உடனே பயங்கரமான சந்தோஷங்க. இது இடமே வந்து கூலிங்காக இருக்குல்ல ஸ்ப்ரிகிட்டோ, உன்னை நான் ரொம்பவே புரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு நீ புரிஞ்சிக்க, நான் உன்னை நான் புரிஞ்சிக்கிறேன். நீ 2 பேரும் நம்ம சேர்ந்து ட்ரைனிங் எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இருந்தாலும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அங்கேருந்து கட் பண்ணி ஓடிடுது. இந்த பக்கம் எல்லாருக்கும் அந்த ஷோ வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அதாவது போக்கிமான் ட்ரைனிங் ஆகிறோம் அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஷோவில் வந்து எந்தெந்த போக்கிமான் மாதிரியெல்லாம் அட்டாக் பண்ணலாம், எந்த போக்கிமான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் வந்து நானே ரொம்பவே தூங்கிட்டு இருக்கேன். இங்கே ஸ்ப்ரிகிட்டோவும் அப்படியே தூங்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து இவளுடைய இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு எல்லாமே வந்து ஒரு ட்ராயிங்காக வரைஞ்சி ஒரு நோட்ஸ் எடுக்கிறேன். அடுத்த நாள் வந்து 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு போட்டி என்னென்னா நம்ம ஸ்ப்ரிகிட்டோக்கும் நம்ம ஆஷாவாட்டுக்கும் தான் போட்டி நடக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து ஸ்ப்ரிகிட்டோ ஒரே அடியில் காலி ஆகிடுதுங்க. ஆஷாவாட்டு பயங்கரமாக அட்டாக் அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு இப்போ தான் போக்கிமோனே தெரியல, நான் இப்போ தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல நீ ஒன்றும் இல்லை இவளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது, ஸ்ப்ரிகிட்டோக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால நானி என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான், நீ வந்து நல்லாவே சண்டை போட்ட அப்படின்னு சொல்ல நீயும் நல்லா தான் சண்டை போட்ட, எனக்கும் ஒன்றும் தெரியாது, ஆனால் நீ நல்லாவே கற்றுக்க, அது மட்டும் இல்லாமல் நானும் கற்றுக்கணும், எனக்கும் ஒன்றுமே தெரியாது, அட்டாக்ஸ் மூவ்ஸ் எல்லாம் கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிகிட்டோ நம்ம 2 பேரும் போயிட்டு ட்ரைனிங் எடுப்போமா அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு நயோஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸில் சொல்லுவாங்க. நம்ம ஸ்ப்ரிகிட்டோன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயே சொல்லிக்கலாம் ஓகேங்களா. ஸ்ப்ரிகிட்டோவுக்கு வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணிட்டு இவளுக்கும் அவருக்கும் ஒன்றுமே வரலை. அதாவது அந்த ஸ்ப்ரிகிட்டோ ஆன்ற போக்கிமான்ஸுக்கும் வந்து கிராஸ் டைப்பில் லீப் அட்டாக்கெல்லாம் அவ்வளோக்கு வரல. பயந்து போயிட்டுருக்கா. ஐயோ செக்யூரிட்டி பார்த்துருவாங்களா பயந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளே போய்கிட்டே சரி இன்றைக்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நெக்லஸ் எடுத்து பார்த்துட்ருக்கா. நெக்லஸ் எடுத்து என்னம்மா பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்ல இது எங்கள் பாட்டி கொடுத்தாங்க சின்ன வயசில், என்னை பத்திரமா வச்சுக்க சொன்னாங்க, யாரு கேட்டாலும் கொடுக்கக்கூடாது, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் நெக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க, இது ப்ரீசியஸான நெக்லஸ் யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலாமான்னு சரி பாரு அப்படின்னு சொல்ல அவளுக்கு வச்சு பார்த்தா செம்மையாக இருக்குது, உனக்கு நீக்கோ செம்மையாக இருக்குது, நீ ஏன் இதை போட்டுக்காமல் இருக்க அப்படின்னு சொல்ல நேரம் வரோம் அப்படின்னு போட்டுக்கலான்னு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் பத்திரமா வச்சுக்க சொன்னாங்களா அதனால தான் அப்படின்னு சொல்ல காலையில் வந்து எல்லாருமே ஸ்கூல் அப்படியே பாடலாம் கவனிச்சுட்டு இந்த பக்கம் வந்து எல்லாருமே பயங்கரமாக இது பண்ணிட்டுருக்கு. இந்த பக்கம் அப்படியே கொஞ்ச நாள் காலங்கள் போகுது. காலங்கள் போன உடனே இந்த பக்கம் வந்து ஸ்ப்ரிங் ஆட்டம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சம்மர் ஹாலிடே விட போகிறாங்க, என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். இவளுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சொல்ல ஹாலிடே வந்துடுச்சு. இந்த பக்கம் வந்து ஸ்ப்ரிகிட்டோ கிட்ட கேட்டுட்ருக்கா, என்ன ஸ்ப்ரிகிட்டோ நம்ம போகலாமா, அது மட்டும் இல்லாமல் எங்கே போகிறதுன்னு தெரியல, இருந்தாலும் உன்னை நான் வந்து அப்பா அம்மா கிட்ட காட்டுவேன் அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் ஒரே சந்தோஷம், ஒரே ஒரு மாதிரியாக வந்து இது பண்ணிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து ஸ்ப்ரிகிட்டோ என்னென்ன பண்ணும் ஏது பண்ணும் எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணிட்டுருக்கு. இந்த பக்கம் ஸ்ப்ரிகிட்டோடைய மூவ்ஸு அது எப்படியெல்லாம் நடந்துக்குது எல்லாத்த பற்றியும் வந்து இது வந்து பயங்கரமாக வந்து தெரிஞ்சுக்குது. இந்த பக்கம் ஆஷாவாட்டும் நானி வந்து பயங்கரமாக ஒரே சந்தோஷங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் யாரோ 2-3 புது ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க. இவங்க யாரை தேடிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லீகோவை தான் தேடிட்டுருக்காங்க. எதுக்கு என்ன ஏதுன்னு தெரியல. எல்லாருமே இன்றைக்கியோட கடைசி நாள், அதாவது இன்றைக்கி சம்மர் ஹாலிடே நாளையிலேருந்து, அதனால் வந்து ஸ்ப்ரிகிட்டோ எங்கே இருக்க வா போகலான்னு சொல்லிட்டு வழக்கமாக ஏறி போயிட்டு உக்காந்துக்கு இல்லைங்களா, அந்த கூரை மேலே உட்காந்துட்டு இருக்க ஒடியாலே அப்படின்னு உடனே ஒடியாது ஜம்ப் பண்ணி குதிச்ச உடனே திரும்பியும் ஃபஸ்ட்டு மரியாதை வந்துட்டு நீ எனக்கு கிடைச்சது ரொம்பவே ப்ரீசியஸான போக்கிமான், நீ கிடைப்புன்னு நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இந்த பக்கம் எல்லாருமே தேடிட்டுருக்காங்க, யாருன்னா லீகோவை தேடிட்டுருக்காங்க. இந்த ஸ்கூல் ஃபுல்லாக தேடிட்டுருக்காங்க, எங்கே போனானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக வருவாங்க இல்லைங்களா நம்ம ட்ரைனிங் பண்ணுறதுக்கான இடத்துக்கு, அந்த இடத்துக்கு வந்து ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேரும் வந்து பயங்கரமாக வந்து ட்ரைனிங் எல்லாம் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வந்து எல்லாருமே இது பண்ணிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் யாரோ புதுசாக ஒருத்தனை காட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம நானியும் சொல்கிறேன், நான் உன்னுடைய ஆஷாவாட்டும் போயிட்டு வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கூட ஜாலியாக இருக்க போகிறேன், நீ போகலையா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வந்து ஏகப்பட்ட பிஸியான ஒர்க் இருக்குப்பா, அதனால வந்து நான் எங்கள் அப்பா கிட்ட போகலான்னு இல்லை, நான் இப்போ எங்கன்னா போயிட்டு ஜாலியாக இருக்கலான்னு பார்க்குறேன், இருந்தாலும் நான் மிஸ் பண்ணாமல் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வந்து நான் ஸ்ப்ரிகிட்டோவை காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தன் வந்தான் இல்லைங்களா, அவன் வந்து நம்ம லீகோவை கேட்குறான், லீகோ எங்கே அப்படின்னு சொல்ல லீகோ அந்த நேரத்தில் வந்தோடனே ஏம்மா உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு வந்து பாருமா அப்படின்னு சொல்ல
இல்லை மேடம் ஸ்பீக்கிட்டோ நீ 2 பேருமா நீ வந்து எனக்கு என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவன் வந்து நான் ஒரு லெட்டர் கொண்டு வந்திருக்கேன். யாருக்கிட்டனா உங்கள் கிராமக்கிட்ட இருந்து உங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து. உங்கள் பாட்டி வந்து ஒரு நெக்லஸ் உங்கள்கிட்ட கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதை வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இவளுக்கு கொடுத்துருக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இதுவை வந்து யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்டி எப்போவுமே இந்த மாதிரி லெட்டர்லாம் எழுத மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியும். அப்போது இந்த நெக்லஸில் ஏதோ இருக்குது, இந்த நெக்லஸை புடுங்கலாம், ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. வாசுகிட்டோ நம்ம 2 பேரும் இந்த ஸ்கூலில் இருந்தால் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வெளியாக வந்து குதிச்சுட்டு வெளியே உள்ளே பூட்டிட்டு கிளம்பிடுறா. அதை பார்த்துட்டு இவனுக்கு டவுட் வந்தது, ரொம்ப நாளாக ஆச்சுல வரவே இல்லைன்னு. அவங்க வழக்கம் போல் மேலே ஏறி ஸ்கூலுக்கு கூரை மேலெலாம் ஏறி தோண்டிட்டுருக்கேன். இந்த பக்கம் அவன் ஆள் வந்து பார்த்துட்டு, இந்த பொண்ணை பிடிங்களே, அந்த நெக்லஸை அடையுங்களே, இந்த பென்டென்ட் அடையுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டுருக்க. இவ்வளோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. லீஃப் அட்டாக்கை யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுமே பண்ண முடியல. நீ எல்லாம் சின்ன குழந்தை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பிரிட்டோ வந்து கோவம் வந்து பயங்கரமான லீஃப் அட்டாக் யூஸ் பண்ணி அப்படியே வந்து கண்ணுக்கு மறைச்சிக்குது. அங்கேருந்து கட் பண்ணி திரும்பவும் வந்து ஓடிடுறாங்க. ஓடிட்டு குடுன்னு ஓடியாந்துட்டு இருக்காங்க. ஸ்பிரிட்டோ சீக்கிரவா இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும், எப்படியாவது வந்து இந்த பெண்டண்ட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்கெல்லாம் மோசமான பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிட்டோவா ஆமான்னுட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. இவன் பேர் எதுவும் காட்டல, ஒழுங்கா அந்த நெக்லஸை கொடுத்துரு, அதாவது அந்த பெண்டண்ட்டை கொடுத்துரு, அப்படி கொடுக்கல அப்படின்னா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல, எவன்டாடியா என்னோட குழந்தைகிட்ட விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தன் வந்து பயங்கரமாக வந்து பேசிட்டு வந்து சாரி ஜார் எதோன்னு, நீ யாரா, நான் இந்த பொண்ணுக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் அதனால நீ ஒழுங்கா போலே அப்படின்னு சொல்ல, இல்லை போட்டி போட்டு பார்த்துலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வில்ல பையன் என்ன சொல்கிறான், போட்டி போடலான்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக சோடோசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போக்கிமான் எடுக்கிறாங்க. அது சோடோசன்ன்றது வந்து ஜாப்பனீஸ் தான். நான் இங்கிலீஷில் என்னென்னு பார்க்கல, இங்கிலீஷ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றா சொல்கிறேன். இது 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. உண்மையான போட்டினா இப்படி தான் இருக்குமா, அது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்ல, இவங்க இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நைஸாக ஓடிடலாம், ஓடியா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக டவர் மேலே ஏறி ஓடலாம், அப்படி குதிச்சு அங்கேருந்து குதிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்குதான் நானும் குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வந்தான் இல்லையா ஒருத்தன், அவன் வந்து பயங்கரமாக பார்த்துட்டு நம்ம லீக்கோ மேலே அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணால் அந்த பென்டன்ட்லேருந்து ஏதோ க்ளோ ஆகி பென்டன்ட்லேருந்து 2 பேருமே காப்பாற்றுதுங்க. அப்படியே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. கண்டினியூ அப்படின்னு போட்டு இந்த கண்டினியூன்னு போட்டு முடிக்கிறாங்க இல்லையா. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த பென்டனுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போதைக்கு இந்த கதையே வந்து பென்டனை வச்சு தான். பாய், அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.